ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ரொம்பவே சிம்பிளான அண்ட் சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேர் வந்து பானகம்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இதை நிறைய பேர் செஞ்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போது வந்து அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. நிறைய பேருக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த லெமன் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சதை எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி நான் சீவி வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சைப்பழம், ஏலக்காய் பொடி, அப்புறம் சுக்கு பொடி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் வந்து 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடி. அப்புறம் எலுமிச்சைப்பழம் வந்து நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கிறேன். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல சூடெல்லாம் அதிகமாகி பித்தம் அதிகமாகும். இந்த ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கனால உடம்புல இருக்க பித்தம்லாம் குறையும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி சுக்கு வந்து சளி, லெமன்லாம் நம்ம சேர்க்கறனால ஒரு சிலர் சளி பிடிக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துருக்கிறேன். சுக்கு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக சும்மா ஒரு 2 டைம் மிக்சியில் ஓட்டினா போதும். அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும். இதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கும் போதே அப்படியே சில்லுன்னு இருக்கும். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெயில் காலத்துக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல தான் இருக்கும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அப்படி இல்லைனா ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அது மாதிரி குடிக்காமல் இது மாதிரி லெமன் ஜூஸ்லாம் நம்ம செஞ்சு குடிக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் வராமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை கொடுக்கலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட இதை நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ்னே சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் சப்ஜா விதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும், உடம்புக்கும் கூலிங்காக இருக்கும். இப்போது இதில் வந்து நான் சீவி வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷன் தான், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் முந்திரி சீவி இதில் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா பழங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். நன்றி.